சிம்மராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன் 2026 என்னங்கிறத பார்க்கலாங்க. 5-8க்கு உண்டான குரு 12ல் உச்சம். இது மறைவுன்னு எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா குரு அந்த இடத்துல உச்சம் அடைகிறாரு. 5ஆம் பார்வையா விருச்சிகத்தை பார்க்குறாரு. அது 4ஆம் வீடு சிம்மத்துக்கு. அப்போ ஹெல்த்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குதுங்க. அதாவது நோயினால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலிமா கண்டிப்பாக க்யூர் ஆகி ஒரு இம்ப்ரூவைஸ் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுங்க. அதே மாதிரி அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் அவங்களோட உடல்நிலையும் மேன்மை அடையுங்க. புது வீடு கட்டுறதா இருக்கட்டும், பழைய வீடை புதுப்பிக்கிறதா இருக்கட்டும், வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குறதா இருக்கட்டும், இல்லை பழசை கொடுத்துட்டு பெரிய வண்டி எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படுங்க. 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறார். அது இது 6ஆம் வீடு. நோய், கடன், எதிரி, வேலை இதையெல்லாம் குறிக்கிற இடம். அப்போ கடன் நம்ம கட்டி முடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். புதுசாக கடன் வாங்கலாமா, ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ இல்லை வண்டி வாங்குறது கண்டிப்பாக கிடைக்குங்க. எதிரியை ஜெயிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுங்க. 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்குறாரு. அது சிம்மத்துக்கு 8. அங்கே கோச்சாரத்தில் சனி இருக்காரு. அஷ்டம சனியில் பாதிப்பு ஏற்பட்டுட்டு இருந்த சிம்ம ராசிக்கு குரு இங்கே உட்காந்து 9ஆம் பார்வையாக பார்க்கறது கண்டிப்பாக ஒரு அனுகூலமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. 8 திடீர் அதிர்ஷ்டம், வம்பு வழக்கு, சண்டை, கோர்ட்டு அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒரு தீந்து நல்லபடியாக ஒரு மனைவினால் பணம் வரவு, ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை மேன்மை அடைகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்பு, இடமாற்றம் அதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த இடத்துல ஒரு பிஹெச்டி பண்ணுறோம், ரிசர்ச் பண்ணுறோம், அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அதுல எல்லாம் மேன்மை அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இது தசாபுத்தியின் அடிப்படையிலே இந்த குருவோட பலன் எந்த அளவுக்கு கிடைக்குங்கிறத நிர்ணயமாகுதுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட முயற்சியை நம்மளை காப்பாற்றுங்க. நம்மளோட செயல் தான் நம்மளை காப்பாற்றும். நம்ம இப்போ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துக்காக ஏங்குறோம், அதை பற்றியான சப்ஜெக்ட் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு அதை நம்ம முயற்சி பண்ணுறோம், இதை பொறுத்தே வெற்றியின் அளவுகோல் நிர்ணயமாகுது. நன்றி.